எங்கே இருக்கிறேன்னா காசி தேட்டரில் படம் வந்து கண்ணப்பன். சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருக்கிற கண்ணப்பன். அதாவது நாத்திகனாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஆத்திகனாகி சிவபக்தனாகி தன்னோட கண்ணையே வந்து சிவபெருமானுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது சின்ன வயசில் படித்த விஷயம். காளஹஸ்தியில் கோயிலில் கண்ணப்பருக்கு கண்ணப்பரை கும்பிட்டுட்டு தான் மற்ற இதெல்லாம் பூஜைகள் இதெல்லாம் நடக்கும். காளஹஸ்தியை நான் போயிருக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் படம். கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் நிறைய விஷயங்களை சேர்த்துருக்காங்க. அதே கதையாக இல்லாமல் கொஞ்சம் கமர்ஷியலான விஷயங்கள் சேர்த்துருக்காங்க. படம் வந்து நல்ல செலவு பண்ணி பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ஸ்டார் காஸ்ட்னு பார்த்தா மோகன்லால் சார் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, மோகன் பாபு சாரும் படத்தில் கதை நாயகனாக நடித்த விஷ்ணு மஞ்சு 2 பேருக்குமே சொந்த குரல். அதனால ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீல் தான் இருக்குது. என்னதான் தெலுங்கு படமாக இருந்தாலும் நடித்த நடிகர்கள் வந்து அவங்க ஓன் வாய்ஸில் தான் பேசியிருக்காங்க. படம் வந்து ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். காஜல் அகர்வால் பார்வதியாவும் சிவனா வந்து அக்ஷய் குமாராவும் நடிச்சிருக்காங்க. நல்ல தேர்வு. ஏன்னா வடநாட்டில் இருக்கிற சிவனுக்கு வந்து மீசை இருக்காது. தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இருக்கிற கடவுளுக்கு தான் வந்து மீசை இருக்கும். நம்ம படங்கள் சிவாஜி சார் படங்கள்லாம் பார்க்கும்போது மீசை இருக்கும். நார்த்தில் இருக்கிற சிவனுக்கு வந்து மீசை இருக்காது. படத்தை வந்து சிறப்பாக இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆத்திகன் எல்லாருமே வந்து படத்தை பார்க்கலாம். நல்ல வெறும் அந்த பக்தி படங்கிறதுனால அப்படியே ஆவா இருக்கும்னு இல்லாமல் நல்ல கொஞ்சம் கமர்ஷியலாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கும். பிரபாஸ் ரோல் வந்து ஆனால் எல்லா நடிகர்களுமே வந்து மோகன் பாபுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோகன் பாபு வந்து எல்லாருக்குமே ஒரு ரஜினி சாரோட ஃப்ரெண்டு, இன்ஸ்டியூட்டில் படித்தவர். நிறைய சத்யராஜ் சார் நடித்த பல தமிழ் படங்களை வந்து அவர் அங்கே தெலுங்கில் பண்ணியிருக்காரு. வேலை கிடைச்சிடுச்சு, நடிகன், நிறைய படங்களை வந்து சத்யராஜ் சார் படத்தை அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. அந்த மோகன் பாபு சார் மேலே இருக்கிற ஒரு அன்புனால நிறைய நடிகர்கள் பண்ணியிருக்காங்க. மோகன்லால் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவரே இங்கே கேரளாவில் 100 கோடி 150 கோடி கலெக்ட் பண்ண ஒரு ஹீரோ. அவர் போய் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காருங்கிறதுலாம் பெரிய விஷயம். எல்லாருமே அக்ஷய்குமார்லேருந்து எல்லாருமே கெஸ்ட் ரோல் பண்ணி படத்தை வந்து சிறப்பாக கொண்டு போயிருக்கிறாங்க. வழக்கமான படமாக இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எந்த படத்துலையுமே இல்லாத புல்லரிக்கிற காட்சிகள் இருக்குது. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே தாராளமாக பார்க்கலாம். பின்னணி இசை, பாடல்கள் மற்ற எல்லாமே. ஏன்னா தெலுங்கு படங்கிற ஃபீலை நிறைய நேரம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா சிவன்கிறது தெலுங்குக்கும் கர்நாடகாவுக்கும் அப்படி இது கிடையாது. இல்லை, நம்ம உலகத்துக்கே பொதுவானவர் சிவன். அதனால தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலி எந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலன்னா அப்புறம் வேற எந்த படத்தை. ஆனால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது டான்ஸு கிளாமரு அப்படி எல்லாமே இருக்குது. அது ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான். வெறும் பக்தி படமா இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கிறேன். எல்லாரும் நம்பி ஒரு தடவை தேட்டரில் பார்க்கலாம். நன்றி, மகிழ்ச்சி, தேங்க்யூ.